அண்ணா நகர் டி நகர்னு போய் போர் அடிச்சிச்சா, இந்த பக்கம் பாருங்க ஒரே நாய்க்குட்டியா இருக்கும். அப்படியே இப்படிக்கா திரும்பினா இவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான கெஃபே தேடுறீங்களா? வாங்க நம்ம கூமாப்பட்டிக்கு. சும்மா சொன்னாங்க. இந்த மாதிரி பெட் அனிமல் தீமோட இருக்கிற நம்ம கெஃபே வந்துட்டு நுங்கம்பாக்கம்ல லொகேட் ஆயிருக்கு. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். நீங்க இந்த கியூட் லிட்டில் பேபிஸோட விளையாடணும்னா டாக்ஸ் அண்ட் கேட்டுக்கு செப்பரேட்டா டைமிங் இருக்கு. ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூனா போயிருந்தேன். நீங்க உள்ள போகும்போது பர் பர்சனுக்கு 200 பே பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க திரும்ப நீங்க கெஃபேல சாப்பிடும் போது அந்த 200 ருபீஸை உங்க டோட்டல் பில்லுல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட் பத்தி சொல்லிடுறேன். இங்க ஆல்மோஸ்ட் 15 to 30 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேட் அவைலபிளா இருக்கும். யூ கேன் ஃபீட் தெம். நீங்க கையில சாப்பாடு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை நோக்கி அது பாஞ்சு வரும். இதுங்கெல்லாம் இங்கே அடைஞ்சிருக்கனால வெளியில இருந்து யாராச்சும் விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா உடனே ஓடி போய் உங்க மடியில உட்காந்துக்கும். அவங்க கூட விளையாடிட்டு நாங்களும் பிரேக் எடுக்கலான்ட்டு கெஃபேல வந்து நல்ல ஒரு வெட்டிட்டோம். இங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ட்ரீட் வைக்கணும்னா அதுக்குமே செப்பரேட்டான இடம் இருக்கு. நவ் கம்மிங் டு தி டாக் செக்ஷன். கேட்டை கம்பேர் பண்ணும்போது பப்பீஸ் கொஞ்சம் எனர்ஜி டவுனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க காலையிலேருந்து நிறைய விசிட்டர்ஸ் கூட வந்து விளையாடி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. பட் அவங்களோட கேர் டேக்கர் வந்தோடனே நீங்களே பாருங்களேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க இது ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம்.